என்ன இருக்கா? பொங்கல் வடை. இட்லி சாப்பிடுவோம். இட்லி பொங்கல் பூரி லேட் ஆமா. வடை இருக்கு. ஃப்ரெண்ட் ஒருத்த பெங்களூர்ல இருந்து வந்தான். 700க்கு ரூம் புக் பண்ணி வந்தான் ஓயோல. ஓகே. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மறுபடியும் ஒரு ட்ரிப்புக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக எங்கே போகிறோன்னா, சென்னையிலேருந்து கோனாங்கிற ஃபால்ஸுக்கு போகிறாங்க. ஆந்திரா பக்கத்தில் இருக்க ஃபால்ஸுக்கு போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடும் சேர்ந்து அந்த வாட்டி நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம கௌஷிக் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, சதீஷு, அப்புறம் தினேஷ், பாக்கியாசன், ஆமாம், ஸோ பிரபா எல்லாருமே சேர்ந்து நம்ம ஒரு குரூப்பாக போயிட்டுருக்கோம். இந்த வீடியோவில் நாங்கள் இந்த கைலாஷ் கோனாவில் ஃபால்ஸில் போய்ட்டு குளிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது என்னென்ன பண்ண ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்தராக நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதனால் எல்லாருமே வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்பவே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே. நம்ம இப்போ கொளப்பஞ்சேரி சுங்கச்சாவடியில் இருக்கோங்க. இந்த டோல்கேட்டில் கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆச்சு. நம்ம வேளச்சேரிலேருந்து கிளம்பி, சாரி மேடாகத்துலேருந்து கிளம்பி அப்படியே ஒரு பிரேக்கை போட்டோம் இப்போமே. ஸோ கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து இந்த என்ன சொல்கிறது, கைலாசா கோனா கிட்டத்தட்ட ஒரு 3 hours 3.5 hours ஆகும். ஸோ இவங்க எடுக்கிற பிரேக்கை பார்த்தோன்னா எத்தனை மணி நேரம் எடுக்க போகுதுன்னு தெரியலைங்க. ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அட்லீஸ்ட் ஒரு 3.5 மணி நேரத்தில் நம்ம ஃபால்ஸ் போயிட்டோம்னா திருப்பி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஈவினிங்கே ரிட்டர்ன் வர்ற மாதிரி பிளானு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பசங்க ரொம்பவே டைம் எடுப்பாங்க. ஒவ்வொரு இடத்துல நிப்பாட்டி நம்மளை டார்ச்சர் பண்ணிடுவாங்க. கைஸ், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து போயிட்டுருக்கோம் காரில். 5 பேர் போகிறோம் கைலாசா கோனா ஃபால்ஸில் போய் ஜாலியாக குளிச்சுட்டு வர்றதுக்கு. ஸோ தண்ணிலாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம இன்னும் யார்ட்டையும் விசாரிக்கல. கண்டிப்பாக இந்த கிளைமேட்டுக்கு நல்லா தண்ணி விழும்னு நினைக்கிறோம் எல்லாருமே. நம்ம ஒரு 5:30க்கு கிளம்புனோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே விடிஞ்சிருச்சு. பாருங்க, கொஞ்சம் சூப்பராக இருக்கு அந்த சீனரிலாம் பார்க்கும்போது. தேவலாம் பாருங்க. தூரத்தில் இப்போ ஊத்துக்கோட்டைக்கு வந்தாச்சு. ஊத்துக்கோட்டை வந்த உடனே அந்த ஆந்திரா பஸ்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஊத்துக்கோட்டை பஜார் இதாங்க. சங்கீதா இருக்குண்டு. சங்கீதா மொபைல் தான் இருக்குப்பா. இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் தேடிட்டு இருக்கோம். காலையில் 7 மணிங்கிறதுனால கொஞ்சம் என்ன சொல்கிறது, கடைகள் ஹோட்டல்லாம் கொஞ்சம் பெரிய லெவலில் ஓப்பன் ஆகலை. ரைட் சைடில் ஏதோ இருக்கான்னு பாரு. ஃப்ரெண்ட்ஸ், ஊத்துக்கோட்டை மெயின் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டிஃபன் சாப்பிட்றதுக்கு எதுவுமே ஹோட்டல் பார்க்க முடியல. ஸோ அப்படியே திருப்பி மறுபடியும் நம்ம கைலாசா கோனா போகலான்னு சொல்லிட்டு ஒரு ரூட் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி கருப்பட்டி காஃபி அல்வா கடை பார்த்தோம். ஸோ உள்ளே போய் செக் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அவங்க டிஃபன் இருக்குது, இட்லிலாம் மார்னிங் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அப்படியே எல்லாருமே உள்ளே வந்துவிட்டோம். மார்னிங் டிஃபனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபால்ஸில் போய் குளிச்சா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணோம். ஸோ அதனால் இப்போதைக்கு உள்ளே வந்துட்டோங்க. அப்புறமா கமெண்ட்ரி கொடுத்துக்கிறீங்களா? ஆமாம் சார் வந்துருக்கீங்களா சார்? என்ன இருக்கா? பொங்கல் வடை. இட்லி சாப்பிடுவோம். இட்லி பொங்கல் பூரி லேட் ஆமாம். வடை இருக்குது, உளுந்த வடை. சரி, இட்லியும் போடலாம். இட்லி வடை. உங்களுக்கு 2 இட்லி வடையா? 2 இட்லி ஒரு வடை, ஒரு பிளேட்டு. அதே மாதிரி எனக்கு இட்லி வடை 3 பிளேட்டு இட்லி வடை. சார் உங்களுக்கு? நம்ம இட்லி வடையே போடுவோம். அப்போ 5மே இட்லி என்ன பெரிய பெரிய இட்லியாக இருக்குடா? சின்ன இட்லி. சரி போடுங்க. பொங்கல் எப்படி ட்ரையாக இருக்கா? எப்படி இருக்கும்? பொங்கல் கொஞ்சம் இதுவாக சார், கெட்டி இதுவாக தான் இருக்குது. குழு குழுன்னு தண்ணியாக இருக்கா? வந்த இடத்துல தான் பொங்கல்.
மசாலா வடை இல்லை? எங்கே போனாலும் மசாலா வடை கேட்குறது. அது சாப்பிட்டா முறுமுறுன்னு இருக்கும்டா. அங்கே வாங்கிட்டு வந்துருக்கேன் சார் தேவியிலே. தேவிலேயும் இனிமேல் போடல அப்போதே. என்னங்கய்யா சரி வடை சொல்கிறது போவோம் அப்படியே. ஏண்டா ரெண்டு இடம் தான். இந்த வரைக்கும் நல்லா வெளிச்சமாக இருக்குன்னு பார்த்தேன். எப்படி தான் இருக்கும் சட்னி, எப்படி தான் இருக்கும். என்ன சார் தட்டு இட்லியா? சட்னி இட்லி எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் இட்லி மார்னிங் டிஃபன். எல்லாருமே மார்னிங் 4 மணிக்கு எழும்பி ரெடியாகி ஊத்துக்கோட்டையில் வந்து டிஃபன் சாப்பிட்டு அப்படியே இப்போ கிளம்பியாச்சு. இன்னும் ஒரு 1 hour ஆகும். அப்படி தானே கௌஷிக்? ஆமாம் சார். கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. 30 40 மொத்தமாக எல்லாம் சேர்த்து 40 கிலோமீட்டர்ஸ். இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த கைலாஸ் ஃபால்ஸ் வந்து நம்ம வந்து ரீச் பண்ண போகிறோம். பின்னாடியே பெரிய ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து போயிட்டுருக்க ரூட்டு பார்த்தீங்கன்னா ஊத்துக்கோட்டையிலேருந்து திருப்பதிக்கு போகக்கூடிய ரூட்டுங்க இது. திருப்பதி காளஹஸ்திக்கு போகக்கூடிய ரூட்டு தான் இது. ஸோ இந்த ரோட்டில் தான் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் லெஃப்டில் ஒரு ரோடு போகும். ஸோ அதில் வந்து நம்ம வந்து போனோன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸில் வந்து இந்த கைலாசகோனா ஃபால்ஸ் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக திருப்பதிக்கு போகிற வழி தான். இந்த லொக்கேஷன் பார்க்கும்போது ரொம்பவே அருமையாக இருக்குங்க. 2 சைடும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மலைகள், அதே மாதிரி இந்த ரோடு சைடில் ஃபுல்லாகவே நல்ல மரங்கள்லாம் இருக்கிறது வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஸோ இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து போயிருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, சீனரிக்காக இருக்கும் இந்த ரூட் பார்த்திங்கன்னா. வண்டியில் ட்ரிப்பிள் போகிறோம், அதுவும் கண்ணுக்கு தெரியல. நம்ம அந்த திருப்பதி ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்துட்டோம் பாருங்கள். இது வந்து கைலாசகோனாவோட என்ட்ரன்ஸு. ஸோ இங்கேருந்தா நம்ம அந்த கைலாசகோனா ஃபால்ஸ்க்கு வந்து நம்ம வந்து போக போகிறோம். இதுவுமே இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் போகணும்னு சொல்லுது. நம்ம ஆப்போசிட்டில் பார்க்குற மலைக்கு தான் நம்ம வந்து போக போகிறோங்க. ஓகே, அப்படியே நம்ம ஸ்லோவாக மூவ் பண்ணலாம். கௌஷிக் வண்டி வந்துடுச்சு. குறுக்க இந்த கௌசிக்கு வந்தாண்டா. நம்ம டிரைவர் கௌசிக்க தான் அப்பப்போ காமிக்க வேண்டியிருக்கு. வண்டியை ஒரு வழி பண்ணிட்டாங்க. இருக்கிற ஸ்பீட் பிரேக்ல எல்லாம் 100ல போக வேண்டியது சார். ஆனாப்பா ஓசியில வந்து மாருதிக்கு வந்து 10,000 ரூபாய் கொடுத்து வச்சிருக்காரு. அதாவது வாட்டர் வாஷ் பண்ணிட்டு 10,000 ரூபாய். ஒருத்தர் வாட்டர் வாஷ் வந்து 10,000 ரூபாய்க்கு பண்ணிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சார் தான் தெரியாதனமா அந்த மாருதியில கொண்டு கொடுத்துட்டேன்ப்பா. விஐபி கஸ்டமர் சார். வெறும் வாட்டர் வாஷ் பண்ணி கொண்டு கொடுத்துட்டு சர்வீஸ்னு சொல்றானுங்க. ஒரு சொன்ன கம்ப்ளைண்ட் எதுவுமே ரெக்டிஃபை பண்ணல.
ஸ்டேரிங் ரைட் திருப்பினா ரைட்ல அப்படியே லாக் ஆயிக்குது. போக மாட்டேங்குது அதுக்கு மேல. இதெல்லாம் நான் கம்ப்ளைண்ட்ல சொல்லி கொண்டு கொடுத்தா எதுவுமே பண்ணல. அதுல வேற 10,000 ரூபாய் பில்லு. என்ன பண்றது? வைப்பர் பாருங்க, வைப்பர் பாதி தண்ணி நிக்குது வைப்பர்ல. எங்க வைப்பர்ல வைப் மட்டும் தான் இருக்கு, அரை காணோம். ஆமா பாருங்க, இப்போ வந்து கைலாசகோனாவுக்கு ஓரளவுக்கு நெருங்கி வந்துட்டோம். ஏரியா நல்லா இருக்குங்க பாருங்க, நல்ல கிரீனா இருக்கு. ரொம்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பெங்களூர்ல இருந்து வந்தான். 700க்கு ரூம் புக் பண்ணி வந்தான் ஓயோல. ஓகே. ஆனா அங்க எல்லாம் பெங்களூர்ல இருந்து வந்துட்டான் சென்னையில. அங்க வந்து ரூம் புக் பண்ணும்போது எங்கேயுமே ரூம் இல்ல, இது ஒரு ரூம் தான் அவைலபிள். 1500 ரூபா கொடுத்தாதான் இது பண்ணுவேன். 700 ரூபா ஓயோக்கு தான் கமிஷன், மீதி 700 ரூபா நீங்க இங்க கொடுக்கணும். 1500 ரூபா கொடுத்தாதான் ரூம்ட்டான். இது எல்லா ஓயோல நடக்குது சார். ஓ, இங்க வந்த ஓயோவா? இங்க சென்னையிலயா? ஆனா ஆன்லைன்ல 750 காமிக்குதா? ஓயோ தான் சிங்கிளா வரான், ஒத்தையாளா. ஆமா, அப்புறம் நம்ம இந்த மாதிரி ரூம்லாம் 1500 ரூபா 2000 ரூபா கேக்குறானுங்க. அதுக்கு ஓயோல புக் பண்ணிட்டா 700 800 காமிக்குதுன்னு புக் பண்ணிட்டு வந்தா இங்க வந்து 1500 ரூபா இல்ல 1800 ரூபா கொடுத்தாதான் நான் ரூம் தருவேன்றான். அவசரத்துல கடைசி நேரத்துல வேற எங்க தேடினாலும் ரூம் இல்ல. அதான் ஃபீட்பேக். வேற எங்க தேடுவாங்க? ஓயோல தான் தேடுவாங்க. எவ்வளவு நேரம் வந்து நீங்க ரூமுக்கு அலைவீங்க? கைஸ், இந்த ஃபால்ஸுக்கு போற வழியில பாத்தீங்கன்னா அப்பதே ஒரு ஓயோ பார்த்தோம். பரவாயில்ல, இங்க வந்து ரூம்ஸ்லாம் இருக்கு, ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு ஸ்டே பண்றதுக்கு. அதனாலதான் அந்த டாபிக் அப்படியே ஓயோ ரிலேட்டடா போயிடுச்சு. பாருங்க, லொகேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம போற டைமுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வருதுங்கிறத பார்க்கணும், அதுதான் மெயின். இவ்வளவு தூரம் வந்தாச்சு, தண்ணி கண்டிப்பா நல்லா வந்தோன்னா நல்லா குளிச்சுட்டு போகலாம். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குங்க. 1 கிலோமீட்டர் போனா? ஆமா, 1 கிலோமீட்டர் போனா கோனா வந்துடும். கோனானா ஃபால்ஸுங்க. கோனானா ஃபால்ஸ். நோல்பா ரெக்கார்ட் பண்ணுங்க. அதெல்லாம் ஆடியோ கட் பண்ணி தான் பண்ணணும். பாருங்க, நல்லா இருக்கு. இந்த லொகேஷன்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே தாறுமாறா இருக்கு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஃபாரஸ்ட் இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் இது லாஜிக்கே இல்லாம இருக்குது. இல்ல நம்ம வந்து ஃபாரஸ்ட் இருக்காது. இல்லப்பா, நம்ம வந்து தலக்கோனா போனோம். தலக்கோனா போகும்போது இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இல்ல அங்க. கொஞ்சம் இதெல்லாம் தலக்கோனால அந்த மாதிரி இல்ல. தலக்கோனால நம்ம ட்ரெக்கிங்கா போனோம், அது ரொம்ப தூரம். இதுக்கு பாருங்க, ஒரு வழியாக நம்ம வந்து இந்த கைலாசகோனா ஃபால்ஸ் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ அப்படியே நம்ம காரை வந்து விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து உள்ளே போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் வந்து கார் பார்க்கிங் ஏரியா. பார்த்திங்கன்னா நிறையா மங்கிகள் வந்து இங்கே இருக்குங்க. ரொம்பவே டார்ச்சர் பண்ணும் போல், ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் இருக்க வேண்டியிருக்கு. ஸோ வர்றவங்க வந்து ஃபுட் ஐட்டம்லாம் கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக உள்ளே வச்சுருங்க. அதே மாதிரி காரோட விண்டோஸ் எதுவுமே வந்து ஓப்பன் பண்ணி வச்சுறாதுங்க. உள்ளெல்லாம் போய் எல்லாருமே நாஸ்தி பண்ணிடுது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த பிளேஸில். பழைய பில்லு இருக்குங்களா? எதுக்கு அப்படியே குரங்கெல்லாம் முழுங்காது. என்ன வச்சு குளிப்பீங்களா? ஐயா நீங்க ஒரு பாட்டில் வாங்கு, 10 ரூபா பாட்டில். இதே பாக்கெட் தான் இருக்கு. வாங்க, 2 பாக்கெட் வாங்கு. ஒண்ணா சிந்தால் சோப்பு ஒன்று வாங்கிக்க. அளவா சோப்புலாம்? ஷாம்பு வேணுமாடா? என்ன போகும்? சரி, அப்போ அதான் வாங்கிக்க. ஃபால்ஸ்ல இது ஷாம்பு போட்டு குளிக்கலாமா? அளவு பண்ணுவாங்களா? ஒன்று போதும். சீக்கா ஒன்றா? நீ சீக்கா போடு. சீக்காயா ஷாம்பாடா? அது சீக்கா ஷாம்பா. சீக்கா. சரி, ஒரு 2-3 வாங்கிக்க. முன்னாடி போகிற தண்ணி ஃபால்ஸ்ல இருந்து வர தண்ணியாக்கா? எங்கே போகிறது? இவ்வளோ தண்ணி தான் போதா? இவ்வளோதான் போகுமா? பிரிஞ்சு வர தண்ணியாக இருக்கும்.
தெளிவாக தண்ணி போகுதுங்க. இது வந்து ஃபால்ஸ்லேருந்து போகிற தண்ணி மாதிரி தான் தெரியுது. ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ டிக்கெட் எடுத்து உள்ள இருந்தாச்சு. எவ்வளோ ரூபா டிக்கெட்டு சார்? டிக்கெட்டு காருக்கு வந்து 50 ரூபா, பார்க்கிங்க்கு. அப்புறம் ஒரு ஆளுக்கு 10 ரூபா என்ட்ரி ஃபீஸு. ஓ, 10 ரூபா என்ட்ரி ஃபீஸ்னா? ஆமாம், பரவாயில்ல. ஸோ இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த ஸ்டெப்ஸ் ஏறுனா ஃபால்ஸா சார்? ஸோ சார் இங்கே வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறக்கு அலவுடு, ஷாம்பு சோப்பு எல்லாம் போட்டு குளிக்கிறக்கு அலவுடு. குற்றாலம் மாதிரி கிடையாது. நாங்கள் இங்கே வெளியில எல்லாம் இதெல்லாம் எண்ணெய் சீயக்காய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இன்னொன்று வெளியில் வந்து ஹெட் மசாஜ் பாடி மசாஜ் பண்ணுறதுக்கும் ஆளுங்க இருக்காங்க, வேணா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் தலக்கோனா போனோம். தலக்கோனாவை கம்பேர் பண்ணும்போது இந்த இடம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா மரங்கள்லாம் நல்லா பெரிய பெரிய மரமாக இருக்குது, நல்லாவே க்ரீனாக இருக்குது பார்க்குற இடம் எல்லாமே. ஸோ ஒரு நாள் வந்துட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸுங்க. ஃபேமிலியாக வந்து குளிச்சுட்டு சென்னைக்கு ரொம்பவே பக்கம். ஒரு 3 ஹவர்ஸில் நம்ம வந்து சென்னையிலேருந்து இந்த கைலாசகுணா ஃபால்ஸ்க்கு வந்து நம்ம வந்து வந்துடலாம். ஆனால் வரும்போது பயங்கர சேஃபாக வாங்க, பயங்கரமாக மங்கீஸ் இருக்குது. இந்த ஃபால்ஸ் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறையா மங்கீஸ் இருக்குது. ஸோ பேக்லாம் கொஞ்சம் பத்திரமா தான் பார்க்க வேண்டியிருக்கு. தண்ணி விடுறது பாருங்க, ஆனால் கொஞ்சம் கலிஜியாக இருக்குது இந்த இடம்லாம். கோயில் இருக்குன்னா இங்கே சிவன் கோயில்லாம் இருக்குது. தான் இங்கே கைலாசநாதர் கோயில் இருக்காங்க, புத்து கோயிலாக இருக்குது. அதனால தான் இது கைலாச கோணா. ஆமாம், அப்படி தான் போட்டு இருந்தது. கைஸ், நீங்கள் வந்து கேட்லேருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்தோன்னா நம்ம வந்து இந்த ஃபால்ஸுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து ஃபால்ஸு பக்கத்தில் வந்துட்டோம். ஃபால்ஸை பார்த்துட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்பவே ஹைட்டாக தான் விழுதுங்க தண்ணி ஆக்சுவலாக. ஆனால் என்ன, கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக விழுற மாதிரி தெரியுது. நம்ம வந்து பக்கத்தில் போய் பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னு தெரியல. மேபி ஹைட்லேருந்து விழுறதுனால இதுவே கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு தோணுது. ஓகேங்க, ஸோ நம்ம வந்து குளிக்கிறதுக்கு போக ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து வந்த கைலாசகுணா ஃபால்ஸுங்க. வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுற்றி அந்த மலையெல்லாம் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபால்ஸுமே நல்லா வந்து ஹைட்டாக இருக்குங்க. ஸோ சென்னையிலேருந்து ஒரு 3 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி நம்ம வந்து சூப்பரான அந்த ஃபால்ஸை வந்து ரீச் பண்ணியாச்சு. இது வந்து புத்தூருக்கு கொஞ்சம் முன்னாடி வரும். நம்ம எந்த ரூட்டு வழியாகவும் வரலாம். சென்னையிலேருந்து 2 ரூட் வழியாக, திருத்தணி வழியாக வரலாம், அதே மாதிரி ஊத்துக்கோட்டை வழியாகவும் வரலாம். ஸோ வந்தீங்கன்னா புத்தூருக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த கைலாசகுணா ஃபால்ஸ் ஏரியா வந்து வரும். ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் ஃபால்ஸை பார்க்குறதுக்கு. இங்கே என்ன இருக்குது? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சார் வந்து அங்கே போய் குளிச்சுட்டு இருக்கிறாரு. எல்லாம் இன்றைக்கி காலையில் 9 மணிக்கே பயங்கரமான ரஷ்ஷு. ஸோ அதனால் சார் அங்கே போய் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி குளிச்சுட்டு எல்லாம் வந்துட்டாங்க. குளிச்சுட்டு இங்கே ஒருத்தர் பட்டையே போட்டுட்டு இங்கே கைலாசநாதர் கோயில் இருக்குது. ஸோ இந்த கைலாசநாதர் கோயிலில் போய் ஒரு பூஜையே போட்டு வந்துட்டார் இவர். அங்கே சார் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே குளிச்சுட்டு இருக்கிறாரு. அங்கேருந்து சிரித்து மக்கள்கிட்ட இதெல்லாம் காமி அப்படிங்கிறாரு. கை காமிச்சு, என்ன காமிக்காத, மேலே கை காமி, மேலே காமி அப்படிங்கிறாரு. மேலே காமிச்சிட்றேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப மங்கீஸ் தொல்லை ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப குழந்தைகளை அட்டாக் பண்ணுறதுலேருந்து ஃபுட்டை தூக்கிட்டு போகிறது, பேக்கெல்லாம் பிடிச்சி நோண்டி பார்க்கறதுலேருந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு மங்கீஸு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த 45 மினிட்ஸாக அவர் அங்கே குளிச்சுட்ருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 பேட்ச் வந்துட்டு போயிடுச்சு. அந்த 40 பேட்ச் வந்துட்டு போய் அவர் இன்னும் அங்கேயே குளிச்சுட்ருக்காரு. ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணியே தீர்ந்து போயிடும் போல் இருக்குது, அந்தளவுக்கு அவர் குளிச்சுட்ருக்கிறாரு. கண்டிப்பாக அந்த பிளேஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க. இந்த ஃபால்ஸுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. தண்ணி தான் கொஞ்சம் கம்மியாக ஒழியா, மற்றபடி ரொம்பவே அருமையாக இருக்குது. ஸோ அதனால் எல்லாருக்குமே இந்த ஃபால்ஸ் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி நம்ம வீடியோவும் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், குரங்கு பார்க்குற மாதிரி குரங்கு பய வழியாக உட்காந்துட்டு இருக்குங்க. 4 குரங்கு, 4 குரங்கு, ஒரு குரங்கு உட்காந்து கேமரா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்குன்றியா? சூப்பராக இருக்கு. எங்க அவ்வளோதான், கிளம்ப வேண்டி தான். ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் தண்ணி வருது, ஆனால் சூப்பராக குளிக்கிறதுக்கு நல்லா தான் இருந்து. எங்க வேண்டாம், நீ வணக்கம் எப்படி இருக்குன்னு தெரியும். அநியாயத்துக்கு குரங்குகள் நிறையா இருக்குங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ இந்த கைலாசகோனா ஃபால்ஸில் வந்து நல்லா குளிச்சிச்சுங்க. சூப்பராக தான் தண்ணி வந்துச்சு. ஆக்சுவலாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தண்ணி கம்மியாக இருந்த மாதிரி தெரியும், ஆனால் பக்கத்தில் போய் நிற்கும் போது தான் தெரியுது அதோட ஃபோர்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. நாங்கள் பார்த்த வரைக்கும் இது நல்ல ஒரு கரெக்டான தண்ணி வந்ததுதான் சொல்லலாம். இதோட இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா பெட்டராக தான் இருக்கும், ஆனால் இதுலேயும் வந்து குளிக்கிற மாதிரி தான் இருக்குங்க. நல்லா தான் இருந்தது. ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து குளிச்சுட்டு இப்போ ரிட்டன் கிளம்பிகிட்ருக்கோம். வேறு ஏதாச்சும் ஃபால்ஸில் வந்து நம்ம வந்து குளிக்கலாமான்னுட்டு ஐடியா பார்த்துட்ருக்கோங்க. ஆனால் இங்கே பார்த்த விஷயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய பொல்யூட்டடாக இருக்குது. நிறைய குப்பைகள், பாட்டிலு, அது மாதிரி குளிக்கிற இடத்துல சோப்பெல்லாம் தூக்கி போடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. இதுலேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். நம்ம ரிட்டன் போகிற வழியில் தான் இருக்குது. முதல்ல வரும்போதே பார்த்தோம் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து அங்கே போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே சென்னை கிளம்பலான்னு தான் பிளானு. அந்த ஃபால்ஸில் வந்து குளிக்க மாட்டோம், ஜஸ்ட் அப்படி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சென்னைக்கு போகிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதோட நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து அந்த சின்னதாக ஒரு ஃபால்ஸு ப்ளஸ் நம்ம வந்து சென்னைக்கு போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்கலாங்க நெக்ஸ்ட் வீடியோவில். ரெண்டாவது வந்து ஆன் த வேல வந்து இன்னும் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்துட்டு தான் போக போகிறோம். ஸோ அதனால் இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.